Hi all, this is Sita from Aryabhatta. Welcome you all once again for watching my video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா deciphering coding type. This is one of the easiest coding type as well as interesting too. நம்ம first coding and decoding என்னன்னு பார்த்தோம். Coding என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜோட மீனிங்கை வந்து மறைச்சு எழுதியிருப்பாங்க. அதுதான் கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை decode எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக அதை எழுதுறது தான் decoding. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது deciphering coding decoding. Decipher மீன்ஸ் என்னென்னா சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். ஒரு சீக்ரெட்டாக ஒரு மெசேஜையோ ஒரு வேர்டையோ கோட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதை we have to decode it. அதுதான் deciphering coding decoding type. Okay, and now directly move on to the question, friends. See the question: in a certain code very large risk associated அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன எழுதிருக்காங்கன்னு பாருங்க. NUTAROGIன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்க் இஸ் வெரி லோ அப்படிங்கிறதுக்கு சம் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இஸ் தட் ஆல்சோ அசோசியேட்டட் அப்படின்னு ஒரு 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்பேர் பண்ணும்போது எந்த வேர்ட் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரிங்கிறது காமனாக இருக்குது, ரிஸ்க்குங்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகே, அப்போ இஸ் இல்லை, லோ இல்லை, லார்ஜ் அசோசியேட்டட்லாம் இல்லை. அப்போ வெரியும் ரிஸ்க் அப்படிங்கிறது மட்டும் தான் காமனாக இருக்குது. இதில் கோட் அதே மாதிரி எது காமனாக இருக்குன்னு பாருங்க. NU அப்படிங்கிறது காமனாக இருக்குது, GIங்கிறது காமனாக இருக்குது. ஆனால் வெரிக்கு எது வரும், NU வருமா GI வருமானு தெரியாது, ரிஸ்க்கு எது வருங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ அதை லீவ் இட். ஓகே, தென் ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்கள். தேர்டையும் கம்பேர் பண்ணும்போது வெரி இருக்கா இல்லை, லார்ஜ் இல்லை, ரிஸ்க்குங்கிறது இருக்கா இல்லை, அசோசியேட்டட் இருக்கா இருக்குது. ஓகே, ஸோ அசோசியேட்டட் மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் கோடில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். நூட்டா ரோ கி இருக்குது, டாமி போ ஃபூ இருக்குது. இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டா இருக்குது. ஓகே, TA அப்படிங்கிற கோட் மட்டும் அசோசியேட்டடுக்கு காமனாக இருக்குது. ஸோ அசோசியேட்டட் இதில் வேர்ட்ஸ்லேயும் காமனாக இருக்குது, கோடில் வந்து TAங்கிறது காமனாக இருக்குது. அப்போ அசோசியேட்டடுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அசோசியேட்டடுக்கு TA அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்பேர் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் தேர்ட் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதில் இன்ஹெரண்ட் அப்படிங்கிறது இல்லை, ரிஸ்க் இருக்குது காமனாக இருக்குது, ஆல்சோங்கிறது இல்லை, டேமேஜிங் இல்லை. அப்போ ரிஸ்க் மட்டும் இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ அதே மாதிரி கோடில் எது ரெண்டு காமனாக இருக்கோ அதுதான் ரிஸ்க்குள்ள வேர்டாக இருக்கும். அப்போ FU இருக்கா, NU இருக்குது. ஓகே, NU இதுலேயும் இருக்குது, இதுலேயே NU இருக்குது. அப்போ NU தான் கண்டிப்பாக ரிஸ்க்குங்கிற வேர்டுக்கு வரும் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரிஸ்க்கு என்ன வரும், NU அப்படின்னு கோட் பண்ணிக்காங்க. அப்போ நம்ம இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் ஃபர்ஸ்ட்லையும் செகண்ட்லையும் ரிஸ்க்குக்கும் வெரியும் காமனாக இருந்துச்சு. ஓகே, அப்போ ரிஸ்க் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் NUங்கிறது. மிச்சம் இருக்கிறது எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்டில் வெரிக்கு GIங்கிறது தான் காமனாக இருக்குது. அப்போ வெரிக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், GIன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ 3 வேர்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஃபர்ஸ்ட்டை வந்து 3ஓடையும் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சென்டென்ஸை வந்து அடுத்த இதோட கம்பேர் பண்ண போகிறோம். செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணும்போது இதில் எது காமனாக இருக்குது, இஸ் ரெண்டு காமனாக இருக்குது, தெட் இல்லை, ஆல்சோ இல்லை, அசோசியேட்டட் இல்லை. அப்போ இஸ் காமனாக இருக்குது. ஸோ இஸ்ஸுக்கு கண்டிப்பாக கோடு கண்டுபிடிச்சிடலாமா, காமனாக என்ன கோடு இருக்குன்னு பாருங்கள். GI இருக்கா இல்லை, SC இருக்கா இல்லை, NU இருக்கா இல்லை, MI இருக்கா, MI மட்டும்தான் இருக்குது. அப்போ MIங்கிறது தான் இஸ்ஸுக்கு கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு செகண்டையும் தேர்டையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ செகண்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்ஹெரண்ட் இல்லை, ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்சோங்கிறது இல்லை, டேமேஜிங்கிறது இல்லை. ஸோ அப்போ ரிஸ்க் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது அவ்வளோதான். இப்போ செகண்ட் சென்டென்ஸை மற்ற எல்லா சென்டென்ஸோடய நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ தேர்ட் சென்டென்ஸையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணலாம். இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஆல்சோங்கிறது காமனாக இருக்குது, ரிஸ்க் இல்லை, இன்ஹெரண்ட் இல்லை, டேமேஜ் இல்லை. ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு இப்போ எழுதிடலாம். ஆல்சோங்கிறது மட்டும் தான் இதில் காமனாக இருக்கனால இங்கே கோடு எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். TA இருக்கா இல்லை, MI இருக்கா இல்லை, PO இருக்கா இல்லை, FU மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ ஆல்சோக்கு என்ன வரும், FU அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். கம்பேர் பண்ண பிறகு மிச்சம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா, லார்ஜ் கண்டுபிடிக்கல. ஓகேயா, அதே மாதிரி ரிஸ்க் கண்டுபிடிச்சிட்டோம், அசோசியேட்டட் கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது லார்ஜ் மட்டும்தான். அப்போ லார்ஜ் மட்டும்தான் இல்லாதது. ஸோ அசோசியேட்டருக்கு TN கண்டுபிடிச்சிட்டோம், NUங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டோம், GAங்கிறது வெரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது ROங்கிறது கோடு மட்டும்தான் லார்ஜுக்கு இருக்கும். ஓகே, அப்போ லார்ஜுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. லார்ஜுக்கு என்ன, LARGங்கிறதுக்கு RO பாருங்க. செகண்ட் சென்டென்ஸில் வந்து ரிஸ்க் நம்ம எழுதிட்டோம், இஸ்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், வெரிக்கு கண்டுபிடிச்சிட்டோம், லோ மட்டும் தான் இல்லை நம்ம கண்டுபிடிக்கல. அப்போ லோக்கு என்ன வரும், மிச்சம் இருக்கிறது தான் வரும். மிச்சம் இருக்கிறது GI கண்டுபிடிச்சோம், NU போட்டோம், MI போட்டோம், SE மட்டும் தான் நம்ம எழுதாத கோடு. அப்போ லோக்கு வந்து என்ன வரும், SEங்கிறது வரும். ஸோ லோங்கிற வேர்டுக்கு என்ன வரணும், SE. ஓகேயா, அப்படிங்கிறது கோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸில் எது விட்டுருக்குன்னு பாருங்கள். இஸ் நம்ம போட்டுட்டோம், தெட் இல்லை, ஆல்சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அசோசியேட்டடும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தெட்டுக்கு மட்டும் தான் நம்ம கோட் வந்து எழுதலை. அப்போ எதுக்கு தெட் எழுதலைன்னு பாருங்கள். டா எழுதியாச்சு, MI எழுதியாச்சு, PO அப்படிங்கிற வேர்டு கோடு மட்டும்தான் டெட்டுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ மற்ற எல்லாமே மற்றதுக்கெல்லாம் கோட் பண்ணி எழுதிட்டோம் நம்ம. அப்போ டெட்டுக்கு என்ன வரணும்,
PO அப்படிங்கிறது வரணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஹெரண்ட், ரிஸ்க் எழுதிட்டோம், ஆல்சோக்கு எழுதிட்டோம், டேமேஜிங்கும் இன்ஹெரண்ட்டும் இருக்குது. ஸோ டேமேஜிங் இன்ஹெரண்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போம். ஓகே, டேமேஜிங் இப்போ வேறு இங்கே உள்ள கோடில் என்னென்ன எழுதி முடிச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா FU போட்டுட்டோம், NU போட்டுட்டோம், DI போடலை, YU போடலை. DIO இல்லை YUO இருக்கணும் இன்ஹெரண்ட்டுக்கோ டேமேஜிக்கும். அது என்னங்கிறது கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ இன்ஹெரண்ட்டுக்கும் டேமேஜிங் அப்படிங்கிற வேர்டுக்கும் நம்மளுக்கு எதுன்னு கன்ஃபார்மாக தெரியாது. அது ரெண்டுக்கும் D வரலாம், இல்லை YU வரலாம். ஓகே, அது கொஷின் கேட்குறத பொறுத்து. இப்போ இதை வச்சு ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் ரிஸ்க் ஆல்சோ லார்ஜ்? ஓகே, ரிஸ்க்கு ஆல்சோ லார்ஜ் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு என்ன கோட் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ரிஸ்க் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னு பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். ரிஸ்க்கு வந்து NU அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கோம். ஓகே, NU. அடுத்தது ஆல்சோ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? FU. அண்ட் தென் லார்ஜுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இட்ஸ் RO. அப்போ இதுதான் அதோடைய கோடிங். NUFEROங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் தட் இஸ் லோ அப்படி கொடுத்தாங்க. தட் இஸ் லோக்கு எப்படி கோட் பண்ணிப்பாங்க? தட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? PO கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ PO தட்டுக்கு. தென் இஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? MI. அண்ட் தென் லோக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? SE. ஸோ இதுதான் இதனுடைய கோட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கோட் ஃபார் அசோசியேட்டட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? TAங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு என்ன கோடு? TAங்கிறது தான் கோடு. அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் DI ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? DIக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. DIக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? DIங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது. அது இன்ஹெரண்ட்டாக டேமேஜிங்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்போ DIக்கு என்ன வரும்? இன்ஹெரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டேமேஜிங்காக இருக்கலாம். அப்போ ஆன்சர் எப்படி பண்ணணும்? இன்ஹெரண்ட் ஆர் டேமேஜிங். இதில் ஏதோ ஒன்று தான் அந்த DIக்கு வரும் அப்படிங்கிறத we have to check. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஃபார் வெரி அப்படிங்கிறது கேட்காங்க. V ஆர் வெரிக்கு நம்ம என்ன கோட் கண்டுபிடிச்சிக்கோம்? GIன்னு கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ அதுக்கு என்ன கோடிங் பார்த்தீங்கன்னா GI. இதுதான் இதனுடைய ஆன்சர்ஸ். ஓகேயா, ஸோ இப்படி தான் கோடிங், டெசிஃபரிங் கோடிங் டைப் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்த சம் வேர்ட்ஸையோ இல்லை டெக்ஸ்ட்டோ மெசேஜஸோ கொடுத்துருப்பாங்க, சீக்ரெட்டாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கோட் பண்ணிப்பாங்க. அந்த கோட் என்னங்கிறது இப்படி கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். We will see one more question. Next question கவனிங்க. In a certain code language, போக்கி டாப்மா அப்படிங்கிறது வந்து உஷா இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு மீன் கொடுத்துருக்காங்க. KOPJKIME மீன்ஸ் ஆஷா இஸ் பிளேயிங் டென்னிஸ். இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி 4 கோடு கொடுத்து அதுக்கு சென்டென்சஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல் ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸை கம்பேர் பண்ணுவோம். இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். கோடில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் 2ல இல்லை PO இல்லை, KI இருக்குது. அதே மாதிரி POP இல்லை, ME இருக்குது. ஸோ KIயும் MEயும் இருக்குது. அப்போ இதில் எது வேறு எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஸும் பிளேயும் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இஸ் பிளேயிங்கிறது வந்து எதுக்கு வந்து கீ வரும், KI வரும், எதுக்கு ME வருங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ லீவ் இட். அகெயின் ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே வந்து PO இருக்கான்னு பாருங்கள். இல்லை, KI இருக்குது, TOP இருக்குது. ஸோ KIயும் TOP இருக்கும். இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் அப்படிங்கிறது மட்டும்தான் காமனாக இருக்குது. ஆனால் இதில் வந்து 2 கோடு காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ணுங்கள். PO காமனாக இருக்குது, SUR இல்லை, KOP இல்லை. அப்போ PO மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ ஒரு வேர்டு கண்டுபிடிச்சலாம் கண்டிப்பாக. ஸோ POங்கிற கோடு காமனாக இருக்கனால வேறு ஏதாவது இதில் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் இல்லை, டென்னிஸ் இல்லை. ஸோ கார்ட்ஸ்க்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அப்போ POங்கிறது இருக்கும். அப்போ கார்ட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிடலாம்? PO அப்படிங்கிறத எழுதுங்க. என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு விச் வேர்ட் இன் தட் லாங்குவேஜ் மீன்ஸ் ஆஷாங்கிற வேர்டுக்கு மட்டும்தான் நம்ம கோட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இஸ் பிளேயிங்லாம் என்ன வரும், டென்னிஸ்க்கு என்ன வரும் தெரிஞ்சாதான் ஆஷாக்கு நம்ம கண்டுபிடிக்க வரும். ஸோ கார்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? அகெயின் அடுத்தது பாருங்கள். இப்போ இதையும் கம்பேர் பண்ணிட்டோம் லாஸ்ட்லையும். இப்போ செகண்ட்லேருந்து கம்பேர் பண்ணுவோம். செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்கள். KI காமனாக இருக்குது, TOP இல்லை, SOP இல்லை, HO இல்லை. அப்போ KI மட்டும்தான் இதில் காமனாக இருக்குது கோடில். அப்போ இதில் வேறு எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகே, அப்போ பிளேயிங்க்கு கண்டிப்பாக KI அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ பிளேயிங்க்கு என்ன? KI. செகண்டுக்கும் தேர்டுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? செகண்டை வந்து ஃபோர்த்தோடு கம்பேர் பண்ண போதும். இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? KOP இருக்கா? KOP காமனாக இருக்குது. JA இல்லை, KI இல்லை, MA இல்லை. அப்போ KOP மட்டும் இந்த செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் காமனாக இருக்குது. அதே மாதிரி வேர்ட்ஸில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். கார்ட்ஸ் இல்லை, அண்ட் இல்லை, டென்னிஸ் மட்டும் காமனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக KOPக்கு என்னவாக இருக்கும்? டென்னிஸுங்கிற வேர்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டென்னிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு KOP அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டென்னிஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம், பிளேயிங்க்கு கண்டுபிடிச்சிட்டோம், இஸ்ஸுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ இஸ் வேறு எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸில் தான் வருது. ஓகே, அப்போ இஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது 2 காமனாக, இது பிளேயிங் கண்டுபிடிச்சிட்டோம், டென்னிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் இதில் வேறு எதில் காமனாக வருதுன்னு பாருங்கள். இதில் MA காமனாக இருக்குது, அண்ட் தென் KI காமனாக இருந்துச்சு. K வந்து பிளேயிங்க்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது MA மட்டும்தான். அப்போ MAக்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னா இங்கே என்ன வரும்? எஸ்ஸுங்கிறது தான் வரும் இஸ்ஸுக்கு. ஸோ இஸ்ஸுக்கு என்ன வருது? MA அப்படிங்கிறத மிச்சம் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஆஷாங்கிற வேர்டுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இஸ் கண்டுபிடிச்சோம், இஸ்ஸுக்கு, பிளேயிங்க்கு கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் தென் டென்னிஸ்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிறது ஆஷா மட்டும்தான். அப்போ எது மிச்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா JA அப்படிங்கிறது மட்டும்தான் மிச்சம் இருக்குது இந்த கோடில். ஓகே, KOP கண்டுபிடிச்சிட்டோம், KI MA இதெல்லாம் எழுதிட்டோம். அப்போ ஆஷாவுக்கு என்ன வரணும்? கண்டிப்பாக ஆஷா அப்படிங்கிற வேர்டுக்கு JA தான் இருக்கும் ஆன்சராக. ஓகே, கோட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிகோடிங் டெசிஃபர்ட் டிகோடிங் கோடிங் டைப் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ டெசிஃபரிங் கோடிங் டைப் தான் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கோடிங் டைப்போட ஐ மீட் யூ சூன். அட் தன் பை. டேக் கேர்.